இந்த குரு பகவான் நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகமாகவே இருக்காரு. எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த வருடம் வந்து கொண்டு வர காத்திருக்காரு மக்களுக்காக? குரு பகவான் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றது என்ன, சித்தியாகும், வெற்றியாகும், பணத்தை கொடுக்கும். ஆனா இதுல ஒரு விதி என்னன்னா, குரு பகவான் எந்த ராசிக்குள்ள போறாரோ அந்த ராசி பால். குரு உச்சமடையக்கூடிய ராசி கடகராசி. அதுவும் 12 வருடத்திற்கு பிறகு. ஆமா. ஸோ அது வந்து கடகராசிக்குள்ள குரு பகவான் என்ட்ரி ஆகிறார். ஆனா எந்த தொழில் செய்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். முதுகு தண்டு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே நேரத்தில் கண்கள், இந்த 3 அவயத்தை மட்டும் ரொம்ப கேசஸ் வருதுன்னா இது சார்ந்த விஷயங்கள் அதிகமா இருக்கும். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 ராசிக்கு என்ன தலைகீழ நின்று மகாராஜாவே கல்யாணம் பண்ணாலும், மகாராணியவே கல்யாணம் பண்ணாலும் இல்லற வாழ்க்கையில குறைகள் இருக்கும். ஏன்னா குரு பாதகாதிபதி, புதன் பாதகாதிபதி. நவகிரகங்கள்ல கோச்சாரமா நம்ம பேசும்போது குரு நல்லவர். குருக்கு போய் நீங்க விளக்கேத்திட்டீங்க, குருவை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நவகிரகத்துல இருக்க குரு பகவானுக்கு வியாழக்கிழமை காலையில 6 to 7 குரு ஓரை, அந்த ஓரையில போய் அவருக்கு அர்ச்சனை அபிஷேகங்கள் பண்ணி வஸ்திரம் சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்துடுறது இந்த வருடம் முழுக்க சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். ஆன்மீகம் வேர்ல்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ திருக்கணிதம் படி வந்து ஜூன் 2 வந்து குரு பயிற்சி ஆக இருக்கு. இப்ப குரு பகவானாலே மக்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இப்ப சனி பயிற்சி ஆகும்போது மக்கள் ரொம்பவே பயமா இருப்பாங்க. ஐயோ, சனி பகவான் வந்து நம்மளுடைய ராசிக்கு வர போறாரு, என்னென்ன துன்பங்கள் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்க போறாரு. ஆனா குரு அப்படின்னோடனே மக்களுடைய முகத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு புன்னகை வந்து தெரியுது. இந்த குரு பகவான் நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகமாகவே இருக்காரு. எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த வருடம் வந்து கொண்டு வர காத்திருக்காரு மக்களுக்காக? நவகிரகத்துல குரு பகவான், எல்லார் மைண்ட் செட் என்னன்னா, குரு சுக்கிரன்னா தனக்காரகர்கள், சனினா அடிப்பாரு, கர்மா தட்டி கேட்பாரு அப்படின்னு ஒரு மனசுல. ராகு கேதுனா ஏதோ ஒரு பிரச்சனையை தோஷத்தை தரப்புறாங்க. 9 கிரகங்களும் நல்ல கிரகங்கள் கிடையாது, 9 கிரகங்களும் தீய கிரகங்களும் கிடையாது. ஒரு தாயோடைய கருவறையிலிருந்து ஒரு குழந்தை, தாய்க்கும் குழந்தைக்கும் எந்த உறவும் இல்லைன்னு தொப்புள் வெட்டக்கூடிய நேரத்துல அந்த குழந்தையுடைய பாவ புண்ணிய கணக்கின்படி லக்னம் அமைச்சு 9 கிரகங்களும் உட்காருவாங்க. அதுல ஒருத்தர் சனி யோகாதிபதியா இருப்பாரு, ஒருத்தர் குரு பாதகாதிபதியா இருப்பாரு. ஸோ வந்து 9 பிளானட்டை வந்து நம்ம கோச்சாரத்துல தான் பேச முடியும். ஆனா பிறப்பு ஜாதகத்துல யாருக்கு யார் எப்படி வந்து உட்கார்வாருன்னு கணிக்க முடியாது. அப்ப இந்த குரு பகவான் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றது என்ன, சித்தியாகும், வெற்றியாகும், பணத்தை கொடுக்கும், குரு பலம் கிடைச்சிடும், நல்ல ஒரு விசேஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா இதுல ஒரு விதி என்னன்னா, குரு பகவான் எந்த ராசிக்குள்ள போறாரோ அந்த ராசி பால். பாக்குற ராசிகள்லாம் புதுப்பிச்சிரும். சனி பகவான் எந்த ராசியில போறாரோ அந்த ராசி வெற்றியை அமைச்சு கொடுத்துருவார். பாக்குற பார்வைகள் எல்லாம் தட்டி விடுவார். இதுதான் குரு பயிற்சியோட சனி பயிற்சியோட பலன்கள். அப்ப இந்த வருஷம் குரு பகவான் வந்து ரொம்ப விசேஷமான காரணம் என்னன்னா, குரு உச்சமடையக்கூடிய ராசி கடகராசி. அதுவும் 12 வருடத்திற்கு பிறகு. ஆமா. ஸோ அது வந்து கடகராசிக்குள்ள குரு பகவான் என்ட்ரி ஆகிறார். ஆனா இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம டீனோட் பண்ணணும். குருக்கு 8ல ராகு உட்கார்ந்துக்கார், சண்டால யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் உள்ள இருக்கு. அப்ப இந்த குரு பயிற்சி நிறைய இடத்துல இப்ப எந்த பிசினஸ் கொடி கட்டி பறக்க போகுது இந்த குரு பயிற்சினா, ரியல் எஸ்டேட், சொத்து மதிப்புகள், லேண்ட் மதிப்புகள் உயர்த்தி கொடுக்க போகுது. இந்த வருஷத்தோட வெற்றி ரியல் எஸ்டேட்ல நான் கஷ்டப்படுறேன்னா நல்லா சூப்பரா இருக்க போறாங்க, அது நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வீடு கட்டுற யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து தாய்மை அடையக்கூடிய பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எத்தனை பேர் டெஸ்ட் பேபிக்காக உட்கார்ந்துருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த குரு பகவான் பொதுவாகவே காலபுருஷனுக்கு 4வது ராசிக்கு போறதுனால இப்ப எல்லாருமே வந்து வீட்டுல சுகமா தான் உட்கார்ந்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பொறுப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முக்கியமா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குருவுக்கு 6ஆம் இடம்ன்றது தனுசு, இந்த குரு நிக்கிற ராசிக்கு 8ஆம் இடம்ன்றது கும்பம், இந்த குரு நிக்கிற ராசிக்கு 12ஆம் இடம்ன்றது மிதுனம். அப்ப இந்த தனுசு, கும்பம், மீனம் இவங்க பெரும் பணம் செலவுகளை குறைச்சிக்கணும், பணம் சார்ந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மிதுன ராசி வந்து வெளிநாடு போற யோகம் இருக்கு, நான் கிளம்புறேன் போனா மாட்டிக்குவாங்க.
ஸோ ஏன்னா இந்த குருவோட ஸ்தானத்துக்கு மறைவு ராசிகள்லாம் இருக்கக்கூடியது இதெல்லாம். அடுத்து யாரெல்லாம் சக்சஸ் ஆவாங்க? குரு நிக்கிற ராசிக்கு 5வது ராசி விருச்சகம். அப்பா சிறை பூட்டத்தை வந்து விடுதலைன்னு வெளியில வந்துடலாம். மகரம் உழைச்சியே ஃபேஸ் பண்ணுங்க. ஒரு காலகட்டத்துலலாம் யூடியூப்ல மகரத்தை கொட்டி தீர்த்தாங்க. பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறாங்க, இது பண்ண போறாங்க, மன உளைச்சல்ல போயிட்டாங்க. குரு சமசப்தமமா பார்க்க போகுது. கண்டிப்பா அவங்க வீட்டுல மங்கள காரியங்கள், திருமண காரியங்கள் எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 9ஆம் பாரியா தன்னோட வீட்டை மீனத்தை பார்க்கும். மீனத்துக்கு கடந்த ஆண்டு ராகு இருந்து பிரச்சனை பண்ணுச்சு. இப்ப 7.5 நாட் சனி உட்கார்ந்து பிரச்சனை பண்றாரு. மீனத்துல பிசினஸ் பீப்புள்ஸ் எல்லாம் சூப்பரா ஆக போறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கண்டிப்பா இந்த குரு பகவான் இந்த வருடம் வரும்போது இந்த ரியல் எஸ்டேட் பாக்குறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எந்த தொழில் செய்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? கண்டிப்பா இந்த ஃபினான்ஷியல் தொழில் செய்யக்கூடியவங்க, லோன் தொழிலில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகள், ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடியவங்க இந்த நோயை நான் 100% சீர்படுத்தி தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு பண்ணலைன்னா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. நிறைய மருத்துவமனைகள் பிரச்சனையினால மூடப்படுவாங்க இந்த ஆண்டு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் விஷயம் உடம்பு அவயங்கள்ல இருதயம் சார்ந்த பாதிப்புகள், பேக் போன் சார்ந்த பாதிப்புகளை அதிகமா ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த வருடம். இது வந்து எல்லா ராசிகளுக்குமா இல்ல? இது பொதுவா எல்லா ராசிகளுக்குமே. ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். முதுகு தண்டு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே நேரத்துல கண்கள், இந்த 3 அவயத்தை மட்டும் ரொம்ப கேசஸ் வருதுன்னா இது சார்ந்த விஷயங்கள் அதிகமா இருக்கும். கண்டிப்பா நீங்க சொன்னீங்க மிதுனம், ரிச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிகள்லாம் ரொம்பவே செழிப்பா வாழ போறாங்க. அவர்களுக்கு இருந்த கஷ்டங்கள்ல இருந்து விடுபட்டு வெளியில வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டால் இவர்களுக்கு மேலும் சிறப்பா இருக்கும்? நான் எப்பவும் சொல்றது இதுதான். ஃபர்ஸ்ட் குலதெய்வம், அப்புறம் உங்க ஜாதகப்படி யார் இஷ்ட தெய்வம் அவங்கள போய் வழிபாடு பண்ணுங்க. குரு பகவான திருஆலங்குடியில போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. யாரும் தோஷ சாங்கியம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இறைவன் இடத்துல போய் நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாலே எல்லா விஷயமும் சிறப்பிச்சு தரும். கண்டிப்பா இப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இடத்துல வந்து ரொம்பவே ஒரு, ஏன்னா கடகத்திற்கு அடுத்த ராசி வந்து சிம்மம். இப்போ சிம்ம ராசிக்கு ஒரு சில இடைஞ்சல்கள் வந்து குரு பகவான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, உண்மைதானா? அதே மாதிரி துலாம் ராசி, ஏன்னா 10ல குரு வர போறாரு. துலாம் ராசியில இருக்கிறவர்களுக்கு வந்து வேலை பறிபோகும் அப்படின்னு சொல்றாங்க. 10ல குரு வந்தாலே வந்து, ஏன்னா இதுக்கு முன்பு வந்து கன்னி ராசினா ரொம்பவே சங்கடத்திற்கு உள்ளாயிருந்தாங்க. இப்ப வந்து அப்படியே அது துலாமுக்கு போக போகுது. இவர்கள்லாம் இந்த அதாவது குரு பகவான் வர காலகட்டத்துல எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணால் இவர்களுக்கு சிறப்பா இருக்குமா? சிம்ம ராசிக்கு பேச வேண்டியதுல, அங்க சர்பம் உட்கார்ந்துருக்கு, கேது உட்கார்ந்துட்டு இருக்கு, பிரச்சனைகளை தொடங்க ஆரம்பிச்சிச்சு. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த குரு பார்வையினால அஷ்டம சனியோட வீரியத்தை குறைச்சு கொடுக்க போறாங்க. என்ன சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் குறைச்சு கொடுப்பாங்களா, அதுல இருந்து விடுதலை கொடுப்பாங்களா? குறைச்சுதான் கொடுப்பாங்க. விடுதலை கொடுக்கணும்னா அவர் சனி பகவான் தான் மனசு வைக்கணும். சோ சனி கேதுவுடைய தொடர்பு ரொம்ப அதிகமா சிம்மத்துக்கு இருக்கு. சிம்ம ராசிக்கு 12ல குரு வருது. இப்ப என்ன செய்வாங்க? பணத்தெல்லாம் வாங்கி சேஃப்டி பண்ணுவாங்க, டெபாசிட் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல பதுக்கி வைக்க பார்ப்பாங்க. அதெல்லாம் ஞாபகமா வச்சுக்கிறது சிறப்பா இருக்கும். இல்லைன்னா அதெல்லாம் ஏமாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெரும்பணம் இழப்பு அப்படிங்கிறது சிம்மத்துக்கும் இருக்கு, பெரும்பணம் யோகமும் சிம்மத்துக்கும் இருக்கு. ஆனா நடுவுல இருக்க இந்த கேது குழப்பத்தை உண்டு பண்ணாம இருந்தா சிறப்புகளை தாண்டி தரும். 10ல குரு வந்தா பதவி பறி போகும் அப்படின்னு ஒரு வாக்கு இருக்கு. இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 6ஆம் அதிபதி 10ல வராது. அப்ப துளாராசியை பொறுத்த வரைக்கும் தொழில இருக்கக்கூடிய இடைஞ்சல்களை நீக்கி கொடுக்க போகுது. புதிய தொழில புதிய பதவி வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு எடுக்கிறது சிறப்புகள். இருக்கிற வண்டியவே அழகா ஓட்டிட்டு போனாலே நல்ல லாபத்தை சந்திக்கலாம். இந்த நேரத்துல ஆசைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா துளாராசியை பொறுத்த வரைக்கும் 5ல ராகு இருக்கு. உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும், நம்ம இப்படி போயிடலாமே, நல்லா இருக்கே 10ல குரு, செய்யலாமே அப்படின்னு தொட வைக்கும். சுயஜாதகத்தை பார்க்காம புது தொழில் தொடங்குறது, புது பதவியில போய் உட்கார்றது துளாராசிக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா இப்ப வந்து குரு பகவான் தான் நல்ல கிரகம் அப்படின்னு மக்கள் மனசுல ஒரு பாவனை இருக்கு இல்லையா? இப்ப சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு உங்களுடைய ஜாதக ரீதியா ஒரு அழகான ஒரு பழமொழி இருக்குது. இந்த பழமொழியை மக்கள் பெரிய அளவுல எடுத்துக்க மாட்டேங்காங்க. குரு பகவானாலே ஒரு நல்ல கிரகம் அப்படின்னு வந்து சொல்றாங்களே, என்ன காரணம்? ஏன் இந்த பிரிவு? இல்ல, குரு பகவான் தான் தங்கத்தை அள்ளி தருவார். தங்கத்துக்காரகம் குரு, பணத்துக்கு காரகம் குரு, முக்கியமான குழந்தை செல்வத்துக்கு காரகன். அதனாலதான் நிதி அமைச்சர் குரு பகவான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, சரி, இது எல்லாமே பிளஸ்ஸா இருக்கு. இப்ப சனி, நீ செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை தருவேன்,
இத்தனை மாசம் நீ அனுபவிக்கணும், இந்த பொருள் எல்லாம் நீ கொடுத்துடணும் அப்படின்னு ஆர்டர் புடுங்குறாரு அவரு. உன்னோட கர்மா போயிடும்டா அப்படின்னு சொல்லி சனி பகவான் சொல்றது காது கேட்கல. ஆனா என்கிட்ட இருக்க பொருளை வாங்கு. குரு பகவான் இந்த எல்லாம் வச்சுக்கோ, எல்லாம் வச்சுக்கோ, எல்லா வீடு வாசல் எல்லாம் வச்சுட்டியா, உனக்கு சுகரை தரேன், எதுவுமே சாப்பிடாது, வீட்டுல கம்முன்னு உட்காந்து வாக்கிங் போ. அப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிளாக் பண்றது குரு பகவான் இருக்காரு. இப்ப நீங்க மிதுன ராசி கன்னி ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு தான் பாதகாதிபதி. அதனால ஒரே வாக்குல என்ன சொல்லுவாங்க, மிதுனம் கன்னியா ஃபேமிலி லைஃப் இல்லற வாழ்க்கை சிறக்காது. என்ன ஜாதகத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கட்டும், யோகமா இருக்கட்டும், 7ஆம் அதிபதி நல்லா இருக்கட்டும், பாதகஸ்தானம் 7ஆம் பாவம் யார் யாருக்கு, மிதுனம் கன்னி துலாமு, மிதுனம் கன்னி தனுசு மீனம், இந்த 4 ராசிக்கு என்ன தலைகீழ நின்று மகாராஜாவையே கல்யாணம் பண்ணாலும் மகாராணியவே கல்யாணம் பண்ணாலும் இல்லற வாழ்க்கையில குறைகள் இருக்கும். ஏன்னா குரு பாதகாதிபதி, புதன் பாதகாதிபதி. அப்போ நவகிரகங்கள்ல கோச்சாரமா நம்ம பேசும்போது குரு நல்லவர். குருக்கு போய் நீங்க விளக்கேத்திட்டீங்க, குருவை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சனிக்கு போய் நீங்க விளக்கேத்திட்டீங்க, சனிக்கு உண்டான நமஸ்காரத்தை பண்ணிட்டீங்கன்னா உங்களை கர்மாவை அண்ட விடாது. ஒரு விஷயம் உங்களை விட்டு பறிபோகுது அப்படின்னா அதை விட நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட வர்றதுக்கு தான் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுக்காக சனி கெட்டவர்லாம் கிடையாது. ஓகே மேம். இப்ப ஜூன் 2 இந்த குரு பயிற்சி வரக்கூடிய காலத்துல எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் மேற்கொண்டால் சிறப்பா இருக்கும்? ஜூன் 2ஆம் தேதி. அதாவது ஜூன் மாசம் 1ஆம் தேதி மிட் நைட்ல குரு பயிற்சி நடக்குது. ஸோ 2ஆம் தேதி வந்து குரு பயிற்சி, ஏன்னா 12 மணிக்கு மேல எடுத்துக்கிறாங்களே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அப்படின்னு எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா எந்த குருவை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே வந்து ஆலங்குடியில போய் செட்டில் ஆயிடுவாங்க. ஏன்னா நான் கும்பகோணத்துல 9 கிரகத்துல குரு இருக்குன்ட்டு. ஆனா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க திருவொற்றியூர்ல வடக்கு பார்த்த ஸ்தலம் இருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷமா புதுப்பிக்காம இருந்து இப்பதான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி புதுப்பிச்சாங்க. இந்த வடக்கு பார்த்த குரு ஸ்தலம்ன்றது ரொம்ப ரேரு. ஸோ அங்க போயிட்டு வர்றது, ஏன்னா வடக்குக்குள்ளதான் குரு பகவான் வராரு. கடகம்ன்றது வடக்கு ராசி, அந்தக்குள்ள வர்றது, இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யறது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லாத பட்சத்துக்கு நீங்க இருக்கக்கூடிய இடத்துலயே நவகிரகத்துல இருக்க குரு பகவானுக்கு வியாழக்கிழமை காலையில 6 to 7 குரு ஓரை, அந்த ஓரையில போய் அவருக்கு அர்ச்சனை அபிஷேகங்கள் பண்ணி வஸ்திரம் சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்துடுறது இந்த வருடம் முழுக்க சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். இப்ப ஜூன் 2க்கு மேல இருக்கக்கூடிய இந்த இயற்கை பேரிடர்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உலக நாடுகளுக்கே வந்து கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் வருடம். ஏன்னா இந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா வெயில் அதிகமா இருக்கும்னு சொன்னாங்க, அதே மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் குளிர்காலங்கள், மழைக்காலங்கள். இந்த மழையினால உலக நாடுகள் எந்த அளவுக்கு பாதிக்க போகுது, அதுல இருந்து விடுப்ப வந்து குரு பகவான் கொடுக்க இருக்காராம? கண்டிப்பா. குரு வர்றது நீர் ராசியில, சனி இருக்கிறதும் நீர் ராசியில. நிறைய இயற்கை சீற்றங்களை இந்த வருடம் பார்ப்போம் நம்ம. ஸோ மழையுடைய அளவு அதிகரிச்சும் கொடுக்கலாம், இல்லை சுத்தமா வத்தி போய் ஒரு ஜீவன் பசியினால ஒரு ஜீவன் இறக்குறதையும் கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா மழை அளவு தான் அதிகரிச்சு கொடுக்க போகுது. இந்த வாட்டி வரலாறு காணாம 2க்கு 3 மேல புயல் காற்றுகள் உருவாக்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்தம்பித்து போற மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கண்டிப்பா. அது வந்து எந்த இடங்கள்ல வந்து அதிகமா இருக்கும் மேம்? ஏன்னா இப்ப நம்ம சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, சென்னையில இந்த மழை காலங்கள்ல அவ்ளோ மக்கள் வந்து ஆர்ப்பரிப்பது வந்து நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி வேற ஏதாவது குறிப்பிட்ட இடங்கள் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்குதா? ஈசிஆர் பகுதிகளை சொல்லலாம், கன்னியாகுமரி பகுதிகளை சொல்லலாம், அதே போல கல்கட்டா சைடு சொல்லலாம். இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இதோட பாதிப்புகள் அதிகமா இருக்கும். இப்போ இதுல இருந்து தடுப்பதற்கு மக்கள் எந்த தெய்வ வழிபாடு மேற்கொண்டால் இயற்கையை பாழாக்காம வச்சுக்கிட்டாலே நார்மலா இருக்கலாம். தெய்வத்தை கும்பிடணும்னா அந்த ஊரோட எல்லை தெய்வத்தை தாராளமா கும்பிடலாம். முக்கால்வாசி நம்ம இயற்கை சீற்றங்கள், இயற்கை பிரச்சனைகள் பாக்குறது நம்ம தான் ஏற்படுத்தின பிரச்சனைகள் தான். ஸோ நம்ம இடத்த நம்ம சுத்தம் பண்ணி கிளீனா வச்சுக்கிட்டாலே இதுல ஸோ சில விஷயங்கள் நடக்கும்னா நடந்துதான் ஆகும். அதை நடக்க போற விதியை மாத்துற அளவுக்கு யாருமே பிறந்து வரல. ஆனா அதை புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னா, விதியை மதியால வெல்லலாம் அப்படின்னா இருக்கிற இடத்த புதுப்பிச்சுக்கிட்டு எப்படி நம்ம சேஃப்டியா இருக்கலாம் அப்படின்றத கொண்டு வர்றது சிறப்பா இருக்கும். கண்டிப்பா. அந்த குரு பயிற்சி காலங்கள்ல மக்கள் என்னென்னலாம் பண்ணலாம், எந்த தெய்வத்தை வழிபடலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்பவே அழகா சொன்னீங்க. இதே மாதிரி வேறொரு புதிய பதிவுடன் உங்களை சந்திக்கலாம். நன்றி மேடம். நன்றி.